திருவண்ணாமலை அருகே வெண்சாந்து நிறத்தில் சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த ஓவியங்களை ஆய்வுக்கு உட்படுத்தினால் மேலும் பல தகவல்கள் தெரியவரும். இந்த ஓவியங்கள் வேட்டை சமூகத்தினரின் வாழ்வியலையும் பண்பாட்டையும் குறிப்பதாக இருக்கிறது என அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதுகுறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். திருவண்ணாமலை அடுத்த பெரும்பாக்கம் செட்டியாரகரம் பகுதியில் உள்ள குன்றில் திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவத்தை சேர்ந்த கோ மதன்மோகன், சி பழனிசாமி, ச பாலமுருகன், ஸ்ரீதர், மா பாரதி ராஜா மற்றும் பறவை ஆர்வலர் சிவகுமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சுமார் 2 இடங்களில் பாறை ஓவியங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதில் முக்கியமாக கோவக்கல் என்ற பாறையின் முகப்பில் 3 தொகுப்பாக ஓவியங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. அதில் முன்பகுதியில் மனித உருவம் சதுரங்களை கொண்டு வரையப்பட்டுள்ளது. கை மடக்கிய நிலையில் ஒரு மனிதன் கட்டப்பட்டுள்ளது போன்றும், மற்றொரு தொகுப்பில் மனிதனின் உருவமும் வள்ளி போன்ற உருவம் ஒன்றும் அருகருகே இருப்பது போல கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஓவிய தொகுப்பில் ஆக்ரோஷமாக சண்டைக்கு விரைவது போல வரையப்பட்டுள்ளது. அதன் எதிரே மனித உருவத்தையொத்த ஒரு உருவம் ஒன்றும் மங்கிய நிலையில் இருப்பது போல இருந்தது. இதில் 3வது தொகுப்பில் சுமார் 2 அடி நீளமும் 1 அடி அகலமும் உள்ள 2 ஓவியங்கள் உள்ளன. இவை தென்னையோலை போன்ற பொருட்களில் அலங்கரிக்கப்பட்ட பிரபை அல்லது பாடையின் தோற்றத்தை ஒத்துள்ளது. 2 பக்கங்களிலும் மடிந்து தொங்கும் ஓலைகள் தெளிவாக தெரிகின்றன. இந்த ஓவியத்தை கோவையில் உள்ள குமிட்டிப்பதியில் கிடைத்த பாறை ஓவியத்தில் உள்ள பாடையின் உருவத்துடன் ஒப்பீடு செய்யலாம். மேலும் இந்த தொகுப்பில் உள்ள ஓவியங்கள் அனைத்தும் வெண்சாந்து நிறத்தில் உள்ளதால் இது 3000 ஆண்டுகள் பழமையான பெரும் கற்கால பண்பாட்டின் தடயமாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுகிறது. அக்காலத்தில் இப்பகுதியில் வாழ்ந்த தொல்குடியின் ஒரு பண்பாட்டு காட்சியாக இதை புரிந்து கொள்ளலாம். இதை ஆய்வுக்கு உட்படுத்தினால் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிய வரலாம் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். இதே மலையில் கிழக்கு பக்கம் உள்ள பரம்பு பாறையில் செஞ்சாந்து நிற ஓவியங்கள் காணப்படுகிறது. இந்த ஓவியம் சுமார் 5 அடி அகலமும் 3 அடி உயரமும் கொண்ட பெரிய விலங்கின் உருவத்தின் ஒரு சில பகுதிகள் தெளிவாகவும் மற்ற பகுதிகள் காலப்போக்கில் அழிந்தும் உள்ளது. இப்படி கிடைக்கும் உருவத்தினை நோக்கும் போது பெரிய பன்றியின் உருவம் போன்ற தோற்றம் காணப்படுகிறது. இதில் வால் பகுதியும் உடல் பகுதியும் தெளிவாக தெரிகின்றன. அதன் எதிரே சித்திர வேலைப்பாடான தீமூட்டும் ஓவியம் போன்ற காட்சியும், அருகில் ஒருவன் மகிழ்ச்சியாக கொண்டாட்ட நிலையில் இருப்பதும் போன்றும் காட்டப்பட்டுள்ளது. இந்த ஓவிய அமைப்பினை நோக்கும் போது இது சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஓவியமாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இந்த அனைத்து ஓவியங்களும் திருவண்ணாமலைக்கு மிக அருகே கிடைத்த மிகவும் தொன்மையான பாறை ஓவியங்களாகும். திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் புதிய கற்காலத்தில் இருந்தே மக்கள் வாழ்ந்து வந்த பகுதி என்றும், ஒவ்வொரு ஓவியங்களும் வேட்டை சமூகத்தின் வாழ்வியலையும் பண்பாட்டையும் குறிக்கின்றன
என்பதாலும் திருவண்ணாமலை வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்ற இந்த பாறை ஓவியங்களை ஆவணப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்று வரலாற்று ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர்.